இங்க ஒருத்தன் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அவன் வீட்டு வாசல் ஆல்கஹாலை ஊத்திட்டு போறான். அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிற எல்லா டோரையுமே க்ளோஸ் பண்ணிடுறான். ஏன்னா இந்த உலகம் ஃபுல்லாவே ஒரு கொடூரமான வைரஸால பாதிக்கப்பட்டு 90% மக்கள் மான்ஸ்டரா மாறிடுறாங்க. சோ நைட் ஆனதும் அந்த மான்ஸ்டர் இவன் வீட்டுக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் வாசல்ல ஆல்கஹாலை ஊத்திட்டு போறான். அதுல மீதி இருக்கிற 10% மக்கள் மட்டும் அந்த வைரஸுக்கு எதிரான இம்யூனிட்டியோட இருக்காங்க. சோ அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துல தங்கி இருக்கான். ஆனா இவனுக்கு அந்த இம்யூனிட்டி இருக்குன்னு இவனுக்கே தெரியாம தான் இருக்கான். இப்ப இவனுக்கு இருக்கிறது இந்த நாய் மட்டும் தான். அது மட்டும் இல்லாம எப்பெல்லாம் போர் அடிக்குதோ உடனே வெளியில போய் சிட்டிக்கு நடுவுல நின்று கால்ஃப் விளையாடுறான். ஏன்னா இந்த வைரஸால பாதிக்கப்பட்ட மான்ஸ்டருக்கு சன்லைட்டே ஆகாது, நைட் ஆனா மட்டும் தான் வெளியில வரும். அதே இவனோட சான்ஸா யூஸ் பண்ணி இவனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரீயாவே எடுத்துக்கிட்டு நைட் ஆகிறதுக்குள்ள வீட்டுக்கு வந்துடுறான். ஏன்னா அந்த ஊர்லயே இப்ப இவன் மட்டும் தான் மீதி இருக்கான். சோ யாருக்குமே காசு கொடுக்கணும் அவசியமே இல்ல. ஆனா இவன் என்னதான் மைண்ட் ரிலாக்ஸ் பண்றதுக்காக சுத்திக்கிட்டு இருந்தாலும் அந்த வைரஸ்க்கு எதிரான மருந்து கண்டுபிடிக்கிறத விடாம தான் இருக்கான். அதுக்காகவே நிறைய எலிய புடிச்சு வச்சு இவன் கண்டுபிடிச்ச சீரமை போட்டு டெஸ்ட் பண்றான். இவ்வளவு வருஷம் இவன் பட்ட கஷ்டம் வீண் போகாம கிளைமேக்ஸ்ல அதுக்கான மருந்தையும் கண்டுபிடிச்சிடறான்.